அமெரிக்கா ஈரான் இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க போர் நிறுத்த ஒப்பந்த கையெழுத்து விழாவிற்காக சுவிட்சர்லாந்து செல்லவிருந்த அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸின் பயணம் தள்ளிப்போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உடன்படிக்கை ஈரானுக்கு மிகவும் சாதகமாக இருப்பதாக அமெரிக்க நாடாளுமன்றத்தின் ஒரு தரப்பினர் விமர்சித்து வருகின்றனர். இத்தகைய அரசியல் குழப்பங்களுக்கு இடையே துணை அதிபரின் பயண தாமதம் புதிய விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் இந்த ஒப்பந்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதால் ஈரான் மீதான கடல்வழி தடையை அமெரிக்கா நீக்கியுள்ளது. இதனால் முக்கிய பகுதியான ஹோர்முஸ் நீரிணை வழியாக சர்வதேச எண்ணெய் கப்பல் போக்குவரத்து தடையின்றி தொடங்கியுள்ளது. மேலும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்காக இரு நாடுகளுக்கும் 60 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதுடன் அமெரிக்காவுடன் நேரடியாக பேச ஈரானின் உயர் தலைவர் மொஜ்தபா காமேனியும் ஒப்புதல் அளித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானதை தொடர்ந்து ஈரானின் உச்ச தலைவர் மொஜ்தபா காமேனி தனது முதல் அதிகாரப்பூர்வ கருத்தை வெளியிட்டுள்ளார். ஒப்பந்தம் குறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது நாட்டின் பொருளாதார நெருக்கடி காரணமாகவே இந்த ஒப்பந்தத்தை முடித்துவிட வேண்டும் என தவித்தார். அதற்காக தன்னிடமிருந்த அனைத்து வழிகளையும் அழுத்தங்களையும் பயன்படுத்தினார் என்று குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் உரிமைகளும் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும் என அதிபர் பெசஸ்கியான் உறுதியளித்த பின்னரே இந்த ஒப்பந்தத்துக்கு தான் சம்மதித்ததாக அவர் விளக்கியுள்ளார். மேலும் அமெரிக்காவுடன் இனி நடக்கும் நேரடி பேச்சுவார்த்தைகள் அவர்களின் கொள்கைகளை ஏற்பதாக அர்த்தமாகாது என்றும் அமெரிக்கா அதிகபட்ச கோரிக்கைகளை வைத்தால் அவற்றை ஈரான் திட்டவட்டமாக நிராகரிக்கும் என்றும் மொஜ்தபா காமேனி எச்சரித்துள்ளார்.